ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எபிசோடையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் இன்னும் தோத்தே போகல. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் கூட நம்ம ஹீரோக்கு பதில் ஹீமஜி தான் தோத்து போயிருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 7. அவமெல்லாம் நம்பிக்கை வச்சு நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். எல்லா இல்லீகல் அபிலிட்டிஸையும் கொடுத்தோன்னு அவன்கிட்ட தோத்து போயிட்டியே. நான் அவமெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த காசெல்லாம் நான் திரும்ப எடுக்கணும்னா இனிமே நீ எனக்கு ஸ்லேவா தான் இருக்க போற, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் கேட்கவும் அவன் கனவுல கூட அது நடக்காது அப்படின்னு ஆக்கி சுகி சொல்றா. நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு உள்ள வரா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கவும் நான் மட்டும் இல்ல மொத்த ஐலாண்டு இதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சைஜோ அகாடமி பிரின்சிபலோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லி லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி படி, பட் இதுக்கு பேர் தான் செக்மேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல் கேம்பஸ் எலிமினேஷன் ஃபைனல் டேவை காமிக்கிறாங்க. அந்த சேஜோ அகாடமி பிரின்சிபல் நேத்து வாசமா மாட்டிக்கிட்டேன். நேத்து நான் நிறைய குடிச்சிட்டேன், சோ இன்னும் கொஞ்சம் போதையில தான் இருக்கேன், ஏதாச்சும் வளர்னா கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு ஈச்சினோசை சொல்லிட்டு இப்ப வர இன்னும் தோத்தே போகாம இருக்கிறது ரெண்டே பேர் தான், நம்ம ஹீரோ அண்ட் ஆக்கி சூக்கி தான். இதுல யார் வின்னர் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லவும் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஹீரோட்டோவை நான் டைரக்டா தோக்கடிக்கலனாலும் நேத்து நான் அவன்கிட்ட தோத்து போயிட்டு தான். சோ எனக்கு ஹீரோட்டோவை சேலஞ்ச் பண்றதுல விருப்பம் இல்ல. எல்லா இல்லீகல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். நான் இதுல இருக்கவே தகுதி இல்லாதவா, சோ நான் இந்த மேட்ச்ல இருந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆக்கி சூக்கி சொல்லவோ வெயிட் பண்ணு, நீ வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாமே அந்த பிரின்சிபல் குரோஹாஷியோட ஃபால்ட் தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு சர்வே எடுத்ததுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உன்னை கண்டுக்கடல, நீயா தான் நினைச்சிட்டு இருக்க, பட் எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாரு. நீ ஆல்ரெடி உன் சொந்த முயற்சியில இந்த இடத்துல ஸ்பெஷலான பர்சனா தான் இருக்கிற. நான் ஒரு 7 ஸ்டார் ஏசுங்கிற பதவியில எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ நான் இதுல இருந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மேட்ச்ல இருந்து வித்ட்ரா ஆகுறான். சோ இப்போ நம்ம ஹீரோக்கு செகண்ட் பிளேஸும் ஆகிசுகிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸோ கிடைக்குது. இதுதான் வாசனா, நான் அதை ஏத்துக்கிறேன். சோ ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆகிசுகி சொல்றா. சோ இன்டர் அகாடமி சேலஞ்சுக்கு டாப் 5 பிளேசஸ்ல இருக்கவங்க யாரெல்லாம் காமிக்கிறாங்க. 5th பிளேஸ்ல ஹீமஜி, 4th பிளேஸ்ல நானசே ஆசமியா, 3rd பிளேஸ் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஷின்ஜி இனமோட்டோ, செகண்ட் பிளேஸ்ல நம்ம ஹீரோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆகிசுகி நோவா. சோ இந்த 5 பேர் தான் இன்டர் அகாடமி பேட்டில்ல கலந்துக்கிட போறாங்க அப்படின்னு ஈச்சினோசை சொல்றா. உன் ஏஸ் பதவியை எப்படிப்பா அசால்ட்டா விட்டு கொடுத்தேன்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் ஆசைப்பட்ட கிரீன் ஸ்டார் தான் எனக்கு கிடைச்சிடுச்சு, சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அரசா நம்ம ஹீரோவை எபிலிட்டி ஷாப்க்கு கூட்டிட்டு வந்திருக்கா. கப்பிள்ஸ் மட்டும் தான் உள்ள என்ட்ராக முடியும்னு போட்டிருக்கு. இதுக்காக தான் நான் உன்னை ஹெல்ப் பண்ணி சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எம்ப்ரஸோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஹானர்னு தெரியும்ல அப்படின்னு வா சொல்றா. ஹே ஸ்வீட் லில்லி எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கடைக்காரை கேட்கவும் ஆமா அந்த கடையில உண்மையான நேம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோல்ஸ் படி தான் நீ உள்ள வந்திருக்கேன்னா அப்ப இவன் தான் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு வா வைக்கப்பட்டுட்டே சொல்றா. நான் சிம்பிளா கூட தான் வந்திருக்கேன், என்ன கண்டுக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் உங்களை பார்த்தா கப்பிள்ஸ் மாதிரியே தெரியலையே, நீங்க அட்லீஸ்ட் கை கொடுத்துட்டாச்சும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் பப்ளிக்ல மத்தவங்க முன்னாடியா அப்படின்னு சொல்லி சாரசா வைக்கப்படுறா. கிட்ட கை கோர்க்க தனப்பா செய்யணும், உங்களுக்கு சந்தேகம் வந்துற போது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சாரசா வந்து ஹேண்ட் ஷேக் மாதிரி பண்ணவும் கை கோர்க்க சொன்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி நான் உங்களை கப்பிள்ஸ் நம்புறேன் அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்லவும் ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் தான் பண்ணா போதுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன் நீ எக்ஸ்ட்ரா அதையும் எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி சாரசா கேட்கறா. நீங்க கை கோர்த்துக்கிடலனாலும் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த கடைக்காரி சொல்லிட்டு தேவையான எபிலிட்டி கார்டை கொடுக்குறா. நம்ம ஹீரோவோட ரூமுக்கு சாரசாவும் வந்து நிற்கவும் ஹலோ மாஸ்டர் டேட்டிங் நல்லபடியா போச்சான்னு ஹேமஜி கேட்கவும் நாங்க ஒன்றும் டேட்டிங் போல ஜஸ்ட் ஷாப்பிங் தான் அப்படின்னு சாரசா சொல்லவும் பட் கப்பிள்ஸ் மட்டும் போற ஷாப்பிங்க்கு தானே போனேன்னு ஹேமஜி கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் சாரசா கேட்கறா. இதுதான் ஹேமஜி ஹை டெக் மேட் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரீனாவா ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. நீயும் தான் அதுல எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டின்னர் ரெடியா இருக்கு, நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு ஹேமஜி சொல்லவும் ஆமா நல்லதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு வேணா நான் முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நானும் இவனும் ஒன்னா குளிக்கணுமான்னு சாரசா வைக்கப்படுறா. பேதிங் சூட்டை போட்டு குளிக்க வேண்டியதான் ஹீமஜி கேட்கறா. அது வந்து அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படவும் ஹீமஜியை விட்டுட்டு நம்ம தனியா ஷாப்பிங் போனதுல அவ கடுப்புல இருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பேதிங் சூட் இல்லன்னு சொல்லவும் இதோ நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹேமஜி கொண்டு வரா. ஹீரோ ஃபர்ஸ்ட் பேத்திங் டப்புக்கு போயிருதான். ஹேமஜி சாரசா 2 பேருமே உள்ள வராங்க. ஹீரோட்டோ திரும்பிராத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். சரி நாங்களும் இப்ப உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வரப்போ நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சாரசாவையே பார்த்துட்டு இருக்கோம். ஹே என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சாரசா சொல்றா. ஒரு பக்கம் என் மைடு, இன்னொரு பக்கம் ஒரு ஹாட்டி, அச்சோ எடால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள மூழ்கிருதான். இன்டர் அகாடமி பேட்டிலுக்கு இவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த பேட்டில் கலந்துக்கிடக்கூடிய டாப் 5 மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப வராங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் உன்னை இங்க வந்து பாத்துருக்கேன் அப்படின்னு ஆகிசுகி சொல்லிட்டு நீ ரொம்பவே திறமசாலி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகிசுகி ஹேமஜியை கட்டி பிடிக்கிறா. மத்த 2 பேரும் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நாங்க 3 பேருமே 6 ஸ்டார்ஸ்ல அப்படின்னு ஆகிசுகி சொல்றா. என் கிளாஸ் பிரசிடென்ட் கூட ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க நாகிசுகி சொல்றா. சொல்லி வாய மூடல. நானசேவும் சிஞ்சியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் வீக் ப்ரோமோ வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹிமஜி சொல்லவும் ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்டர் அகாடமி பேட்டில் இதோட நேம் ஆஸ்ட்ரல் அப்படின்னு ப்ரோமோ வீடியோவை இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. மொத்தத்துல இந்த கேம்ல நிறைய ஏரியாவை நம்ம ஆக்கிபை பண்ணணும் அவ்வளவுதானே. சரி ரோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏரியா ஸ்டீல் டு ரீகாங்கர் ஆல் லாஸ், இதுதான் ஆஸ்ட்ரல்னு சிம்பிளா கூப்பிடுறாங்க. கேம் காலையில 9 மணி டு 12 மணி வரையும், மதியம் 2 to 5 மணி வரை நடக்கும். ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் 0ல தான் எல்லா கேமுமே
நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் பேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணணும். யார் அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்காங்களோ அந்த கலருக்கு அது சேஞ்ச் ஆயிரும். இதுல ஸ்பெல்ஸ் இருக்கு, அதை வச்சு எதிரிங்களா அட்டாக் பண்ணலாம். ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணாலே டைம் ஃப்ரீஸ் ஆயிரும். திரும்பி அதை ஆக்டிவேட் ஆக 20 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகும். மொத்தமா இதுல 5 பொசிஷன் இருக்கு. ஒன்னு நம்ம ஏரியாவை ஆக்குபை பண்ணணும், இல்ல ஆக்குபை பண்ணி வச்சதை டெஸ்ட்ராய் பண்ணணும். கேம் முடியும் போது எந்த டீம் கிட்ட அதிகமான ஏரியாஸ் இருக்கா அவங்க தான் வின்னர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 லைஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது முடிஞ்சிடுச்சுன்னா கேம் ஓவர், அவங்க எலிமினேட் ஆயிருவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஏரியாவையும் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீமே டோட்டலா தோத்து போயிரும். ஆஸ்ட்ரல் நடக்கிற அதே டைமிங்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கேமும் நடக்கும், மல்ச் ட்ரேடிங் கார்டு கேம். இது ஒரு வைல்ட் கார்டு ரவுண்ட் மாதிரி. எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இதுல கலந்துக்கிட்டு வைல்ட் கார்டு வின் பண்ணிட்டா ஆஸ்ட்ரலோட கேம்குள்ள அவங்களால என்டர் ஆக முடியும். 6th மெம்பரா அவங்களோட அகாடமி டீம்ல அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மோமெண்ட் வேல்யூஸ் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆகிசுகி கேட்கவும், எவ்வளவு லெவலுக்கு கம்மியான நம்பர் இருக்கோ அந்த லெவலுக்கு நமக்கு லக் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோட மோமெண்ட் வேல்யூ 3 அப்படின்னு இருக்கு. வேல்யூ 3 ரொம்பவே நல்லதா போச்சு. ஹேமேவோட 7 ஸ்டார்னா சும்மாவா அப்படின்னு நானே சொல்றா. பட் நம்ம ஹீரோவோட உண்மையான வேல்யூ 19. காகியா டிஸ்பிளே பக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேல்யூ 3 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கா. நம்ம முக்கியமா டிசைட் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்றதா இல்ல அதர் டீமை டெஸ்ட்ராய் பண்றதாங்கிறது தான். நம்ம ஏரியால தான் அதிக ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும், இப்பதான் நம்ம இன்னொரு முக்கியமான டெசிஷனையும் எடுக்கணும். யாரு எந்த பொசிஷனை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுல நான் எப்படியாச்சும் கமாண்டரை எடுத்தாகணும். ஏன்னா அதோட ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ 25. நான் கமாண்டரை எடுத்தா மட்டும் தான் ஒரிஜினல் வேல்யூ 19 அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த பொசிஷனை நான் எடுத்தா மத்தவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூப்பரா ஃபைட் பண்ணுவேன், சோல்ஜரை நான் எடுத்துக்கிட்டேன் நானே சொல்றேன். ஸ்பை ட்ராப் வைக்கிறதுலாம் எனக்கு கை வந்த கலா, அதை நான் எடுத்துக்கிட்டு நான் ஆக்கிசுகி சொல்றேன். நான் கமாண்டர் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லலான்னு போனா, நான் கமாண்டர் எடுக்கன்னு ஷிஞ்சி சொல்றேன். உனக்கு எதுக்கு கமாண்டர் தேவை நம்ம ஹீரோ கேட்க. ஒரு நல்ல கமாண்டர் இல்லைன்னா டீம் தோத்து போயிடும். ஏமேவா கண்டிப்பா நான் வின் பண்ண வைக்கணும். அதோட மூவ்மெண்ட் வேல்யூ 3 தான். என்னோட உனக்கு தான் அதிகம், சோ அதுல அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி கேட்கறான். இது நீ கமாண்டராவோ ஆர்டர்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நானே சொல்றேன். பர்சனல் ஃபீலிங்கை தள்ளி வச்சுட்டு நம்ம அகாடமியை ஜெயிக்க வைக்கிறது தான் இங்க முக்கியம் அப்படின்னு ஷிஞ்சி சொல்றான். எப்படியாச்சும் நான் கமாண்டர் பதவிக்கு போகணும், இல்லைன்னா என் போய் வெளியே வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கமாண்டரால பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் கமாண்டரா இருக்கிறேன். நான் திறமையா டீமை வழி நடத்தலன்னு நினைச்சேன்னா நீ கமாண்டர் பொசிஷன் எடுத்துக்கோ என்ன சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கவும், சரி ஓகே அப்படின்னா 3 நாளுக்குள்ள எதிரி டீம் கமாண்டர் 3 பேரையாச்சும் நீ தோக்கடிக்கணும் அப்படின்னு ஷிஞ்சி சொல்லுவான். ஆனா இது ஓவர்னு ஹேமஜி சொல்றா. நம்ம அகாடமி ரொம்ப நாளா 5th பிளேஸ்லயே இருக்கு. அது டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என் ஆசை. நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான 7 ஸ்டார், சோ கண்டிப்பா ஒன்னால அது முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அகாடமி எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்கறேன் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும், ஓகே நான் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு இருக்கவும் சரசா கால் பண்றா. நல்லவேளை நீ முழிச்சுதான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும், என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பெரிய பிரச்சனை, இன்னொரு சாரசா வந்துட்டா. கண்டிப்பா ஒரிஜினல் சாரசா கிடையாது, தேர்ட் ஃபேக்கான சாரசா அப்படின்னு வா சொல்றா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆல்ரெடி இப்போ இருக்கிற சாரசாவே ஒரு ஃபேக்கான சாரசா தான். இதுக்கப்புறமா இன்னொரு சாரசா வர வந்துட்டு நான் தான் சாரசா சயாஞ்சி அப்படின்னு சொல்லி ரீனாவோட நேமை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.